இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் நினைவு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் திரு சபாபதி, துணை சபாநாயகர் திரு TPR செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தலைமை செயலர் சத்தியவதி உள்பட அரசியல் பிரமுகர்களும் அரசு அதிகாரிகளும் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை செய்திருந்தது. ஏனாம் கலவரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை நடத்த CID போலீசாருக்கு IG சர்மா உத்தரவிட்டுள்ளதால் SP ரவீந்திரன் தலைமையிலான குழுவினர் ஏனாம் செல்கின்றனர். ஏனாம் கலவரம் சம்பவத்தை கலெக்டர் தீபக்குமார் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் ஏனாமில் முகாமிட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏனாம் கலவரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை நடத்துமாறு CID போலீசாருக்கு IG சர்மா உத்தரவிட்டுள்ளதால் CID SP ரவீந்திரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் செல்வம், தலைமை காவலர் பாலு, காவலர் லியாக்கத் அலி ஆகியோர் அடங்கிய குழு ஏனாம் புறப்பட்டு செல்கிறது. அங்கு சென்று கலவரம் எப்படி ஏற்பட்டது, அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை செய்து அறிக்கை தயார் செய்து IG சர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் IG சர்மா நடவடிக்கை எடுப்பார். புதுவை கலால் துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கொம்பனத்தமேட்டில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தலைமறைவான குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், போலி மதுபானம் தயாரித்தல், விற்பனை செய்தல், கடத்தல் போன்ற குற்றங்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியரும் கலால்துறை ஆணையருமான தீபக்குமார் உத்தரவிட்டதை அடுத்து கலால் துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொம்பனத்தமேட்டில் எரிசாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் துணை தாசில்தார்கள் செந்தில்குமார், குமரன், காவல்துறை ஆய்வாளர் கண்ணன் உள்ளிட்ட பறக்கும் படையினர் அங்கு விரைந்து சென்று நடத்திய அதிரடி சோதனையில் கொம்பனத்தமேடு கோழிப்பண்ணை அருகே 19 கேன்களில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாராயம் சிக்கியது. மேலும் 2 சக்கர வாகனம் ஒன்றும் சிக்கியது. அவற்றை பறிமுதல் செய்த கலால் துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த வாகனம் அதே பகுதியைச் சேர்ந்த குமரன் என்பவருக்கு சொந்தமானது என்றும் அவர் மீது 3 வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவான குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். ஏனாம் கலவரத்தை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 2ஆம் தேதி நடைபெறும் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தருவது என அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக காசிநாதன் நாகமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெருமாள், ராஜாங்கம், நிலவழகன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக ஹேமா பாண்டுரங்கன், கப்ரியேல், பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம், விடுதலை சிறுத்தைகள் பாவாணன், இளவரசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ஏனாமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு அரசு முழு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த கலவரத்தை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 2ஆம் தேதி புதுவையில் நடைபெறும் பந்த் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த போராட்டம் வெற்றி பெற தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னிலையில் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டு காந்தியின் அறப்போராட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தப்பட்டது. பின்னர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, மகளிர் தலைவி விக்டோரியா, தொழிலதிபர் சிவகொழுந்து உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்று கடற்கரையில் உள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை கம்பன் கலையரங்கில் அரசு ஊழியர் சம்மேளன 3வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 3வது மாநில மாநாடு மற்றும் மகளிர் கருத்தரங்கம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. மாநாட்டில் நடந்த கருத்தரங்கிற்கு கூட்டுறவு வீட்டு வசதி வாரிய இளைய ஊழியர்கள் சங்க செயலாளர் லட்சுமி அனைவரையும் வரவேற்றார். துணைத் தலைவர் தமிழரசி தலைமை தாங்கினார். சம்மேளன துணை பொதுச் செயலாளர் கீதா வாழ்த்தி பேசினார். மாநாட்டில் பாலசேவிகா நடத்துனர் சங்க தலைவர் ஜூலியானா பெர்னாண்டஸ், சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரேமதாசன், காரைக்கால் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் வத்சலா, அமைச்சக ஊழியர் சங்க அமைப்பு செயலாளர் மண்ணாங்கட்டி, PGNA தலைவர் பாக்கியவதி, ஆசிரியர் சங்க தலைவர் ஃபௌசியா சித்ரா, காரைக்கால் அங்கன்வாடி சங்க செயலாளர் விக்டோரியா, சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் சங்க தலைவர் புஷ்பா ஆகியோர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன் நகலை முதலமைச்சரிடம் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை பேருந்து நிலையத்தில் கத்தி முனையில் மிரட்டி பணம் பறித்துச் சென்ற 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை பழைய பேருந்து நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி தனியார் பேருந்து நடத்துனரை கத்தி முனையில் மிரட்டி வருண் என்ற ரவுடி 5000 ரூபாய் பணம் பறித்துச் சென்றான். அதேபோன்று கடந்த 27ஆம் தேதி ஆம்பூர் சாலை SP பட்டேல் சாலை சந்திப்பில் தனியார் பேருந்து நடத்துனரிடம் 2 மர்ம ஆசாமிகள் 5000 ரூபாய் மிரட்டி பறித்துச் சென்றனர். இது தவிர கடந்த 4 நாட்களில் மேலும் 2 வழிப்பறி சம்பவங்கள் நடந்துள்ளதால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அவ்வாறு வாழைக்குளம் பகுதியில் பெரிய கடை சப் இன்ஸ்பெக்டர் சஜித் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே அவர்களை பிடித்து பெரிய கடை காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அவர்கள் வருண் மற்றும் சரத் என்பதும் இவர்கள் இருவரும் சேர்ந்து பேருந்து நடத்துனரிடம் பணம் பறித்ததும் தெரியவந்தது. உடனே அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏனாம் கலவரம் எதிரொலியாக புதுவையில் வரும் 2ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த அனைத்து தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக AITUC அபிஷேகம், CITU முருகன், LPF ஆறுமுகம் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் ஏனாம் கலவரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும், பலியான தொழிற்சங்க தலைவர் முரளிமோகன் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 1ஆம் தேதி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று சட்டசபையை அடைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். போராட்டத்தை விலக்கி தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து 2ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார்கள். புதுவையில் அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் காவல்துறை வடக்கு SP சிவதாசன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுவையின் அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் SP சிவதாசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விஸ்வநாதன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காசிநாதன், நாகமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெருமாள், ராஜாங்கம், நிலவழகன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக ஹேமா பாண்டுரங்கன், பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம், விடுதலை சிறுத்தைகள் பாவாணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்ட கூட்டத்தில் SP சிவதாசன் வரும் 2ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் நடத்தும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளீர்கள். கடந்த மாதம் தானே புயலால் புதுவை பாதிக்கப்பட்டு பள்ளிகள் சரிவர இயங்காமல் விடுமுறை அளிக்கப்பட்டு தற்போது துவங்கியுள்ளது. மேலும் பாதிப்புக்குள்ளான பொதுமக்கள் தங்கள் துயரினை களைந்து மீண்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் நடத்தினால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். எனவே இது தொடர்பாக முதல்வரிடம் பேசி ஒரு தீர்வு கண்ட பின் முடிவு செய்யுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுவையில் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் கடந்த சில நாள்களாகவே நகை பறிப்பு சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதனால் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளும்படி SP சிவதாசன் உத்தரவிட்டார். மேலும் கடந்த 27ஆம் தேதி தனியார் பள்ளி ஆசிரியை தனது செயினை பட்டப்பகலில் பறித்துச் சென்றதாக உருளையன்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதன்படி இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது செயின் பறிப்பு சம்பவத்தின் போது தனியார் நிறுவனத்தில் பதிவான சிசிடி கேமரா காட்சிகளை கொண்டு நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி, ராஜாநகர் சுந்தரமூர்த்தி, வண்ணான்குளம் சபரிநாதன், முருங்கப்பாக்கம் வேல்முருகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் எஸ்பி சிவதாசன் விசாரணை நடத்தினார் மற்றும் அவர்களிடமிருந்த 6 பவுன் செயின், 50,000 ரூபாய் பணம், 2 சக்கர வாகனம் போன்றவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை எஸ்பி சிவதாசன் வெகுவாக பாராட்டினார். புதுவை மதகடிப்பட்டில் மாமூல் தராததால் மதுக்கடையை சூறையாடிவிட்டு 1 லட்சம் ரூபாயினை கொள்ளையடித்துச் சென்ற ரவுடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை மதகடிப்பட்டில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் துணைத் தலைவர் திரு குமார் என்பவருக்கு சொந்தமான மதுக்கடையின் காசாளர் மற்றும் உரிமையாளருக்கு ஜனா என்பவர் செல்போனில் 15,000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டியதாகவும் அதனை தர உரிமையாளர் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 4 மோட்டார் சைக்கிளில் வந்த ரவுடி கும்பல் வீச்செறிவாள், தடி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கடையின் உள்ளே நுழைந்து மது பாட்டில்களையும் 3 குளிர்சாதன பெட்டிகளையும் அடித்து உடைத்து கடையை சூறையாடி கல்லாப்பெட்டியை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியது. இதுகுறித்து உரிமையாளர் குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் குணசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே எஸ்பி தெய்வசிகாமணி உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது குமாருக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்தது. அதில் மாமூல் தராததால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, இனிமேலாவது மாமூல் தரும் வழியை பார் என்று மிரட்டியுள்ளது. இதனால் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.